இங்கே பிரச்சனை இந்த மூளை காய்ச்சல் காரணமே மூக்குள்ள என்ட்ராவர் தான். அப்போ மூக்குள்ள தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். அப்போ மூக்குள்ள தண்ணி போகாமல் பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் மூக்கு பிடிச்சுன்னு போவாங்க, சில பேர் நேசல் கிளிப்பு போட்டுப்பாங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த உயிரினம் வந்துட்டு பாக்டீரியா கிடையாது, இந்த உயிரினம் வைரஸ் கிடையாது, இந்த உயிரினம் பூஞ்சையும் கிடையாது, ஃபங்கஸும் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இப்போ பம்பை நதியில் வந்து கண்டாமினேட் ஆயிருக்குன்னா அப்போ அந்த பம்பை நதி வந்து ஒரு காமன் சோர்ஸ். அப்போ அங்கே குளிக்கிற பக்தர்கள் எல்லாருக்குமே அது வந்து பரவும். அப்போ பக்தர்கள் இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து அதில் நீராடினா தான் அதில் ஒரு புனித நதி, அதில் மாற்றுக்கிறதுல அதில் நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களோட அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே போட்டு வராங்க அந்த மாதிரி. அப்போ ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, லட்சக்கணக்கான பேர் அதே தேங்கின தண்ணியில் குளிச்சுட்டே இருக்கும்போது. ஆனால் எங்கே உயிருக்கு ஆபத்து வருதுன்னா, நிறைய பேர் குளிக்கும் போது உள்ளே தம் கட்டுறாங்க. அப்போ உள்ளே முழுங்குறாங்களே, முழுங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூக்கு வையா மூச்சு இழுத்து விடுவாங்க அப்படின்வாங்க. மூக்கில் அந்த தண்ணியை வந்து அந்த பபிள்ஸை உள்ளே விடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தண்ணியில் இருக்கிற அந்த அகாந்தமிபா மெயினாக கடுமையான காய்ச்சல் ஆரம்பிக்கும். காய்ச்சலோட சேர்த்து இந்த ஃப்ரான்டல் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற சைனஸ் வந்து ஃப்ரான்டல் சைனஸ், இதோட தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்ன ரொம்ப தலைவலிக்குது, ஜுரம் ரொம்ப அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் முதல் இனிஷியல் ஒரு 3-4 நாளாவே சிம்டம்ஸ் இருக்கும். நான் அடுத்த ஒரு 2 நாளில் 3 நாள் என்ன நடக்கும் அப்படின்னா காக்கா வலிப்பு மாதிரி வராது. இது ஏன் பிரெயின் ஈட்டிங்னா, ஜென்ரலாக அமீபாவோட வேலை என்னென்னா கீழே அந்த தண்ணியில் உட்காந்துக்கிட்டு சின்ன அந்த பிளான்ட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். பிரெயின் ஈட்டிங் அமீபா அது, ஏன்னா அது அங்கே தானே சாப்பிடுது. ஆனால் அது மெயின் பிரச்சனை என்ன உண்டாகும்னா, அந்த பிரெயினில் வந்து அது போயிட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது மூளை வீக் இன்னும் அதிகமாகும் போது, மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்கிறது இன்னும் அதிகமாகும் போது பிரெயின் உள்ள இருக்கிற ப்ரெஷர்லாம் ஏறும் போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், திடீர்னு உயிர் இழக்கலாம், ஹார்ட் ரேட் குறையலாம், ப்ரீத்திங் டக்குன்னு நின்று போகலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப டஃப் ஃபைட்டிங். இப்போ ஒரு 10 பேர் அட்மிட் ஆகிறாங்கன்னா A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி இருந்தது. இப்போ இந்த சபரிமலை சீசனை ஒட்டி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, தமிழக சுகாதாரத்துறையும் கொடுத்துருக்காங்க. அது என்ன மூளையை தின்னும் அமீபா? ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், அதாவது வந்துட்டு இந்த கடல் தண்ணி இல்லாமல் நார்மலாக வந்து குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு தேங்கி இருக்கிற தண்ணியில் ஜென்ரலாக வளரக்கூடிய ஒரு கிருமி ஒரு உயிரினம்னு சொல்லலாம். இந்த உயிரினம் வந்துட்டு பாக்டீரியா கிடையாது, இந்த உயிரினம் வைரஸ் கிடையாது, இந்த உயிரினம் பூஞ்சையும் கிடையாது, ஃபங்கஸும் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் தனியாக புரோட்டோசோவான்னு ஒரு டைப்பு, ஓகேங்களா, அது அந்த டைப்பில் வரக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த அமீபா. இந்த அமீபாவில் வந்து இந்த ஆர்கானிசமோட டைப் பேர் வந்து பார்த்திங்கன்னா நக்லேரியா ஃபவுலரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பெருசாக தெரியாது, ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா ரொம்ப அழகாக பெருசாக தெரியும். அதெல்லாம் வந்து இந்த நம்மளோட வீட்டில் இந்த கொசு பேட் அடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இந்த வெத்தலை மாதிரி சைஸில் வந்து சின்னதாக கீழே வாழை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. இது பேர் தான் வந்து இந்த அகாந்தமீபா நைகிரிகன்ஸ், அதுமாதிரி நக்லேரியா ஃபவுலரி, இது எல்லாமே அந்த அமீபா ஸ்பீஷீஸில் சேர்ந்தது. இது ஜென்ரலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்ஸில், அதுவும் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற வாட்டர்ஸில் கீழே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இதோட இது. இப்போ இதுக்கும் மனுஷனுக்கும் எங்கே லிங்க் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் நீச்சல் அடிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த குட்டைகளில் போய் குளிக்கிற பழக்கங்கள் உண்டு. அந்த மாதிரி டைம் அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் கான்டாக்ட்ன்றது அதுக்கும் நம்மளுக்கும் கான்டாக்ட் வந்து வருது. ஸோ இது ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல பட்டாலோ இல்லைனா நம்மளோட காலில் வந்து நம்ம தண்ணியில் போகிறோம் பட்டாலோ அதிலலாம் எதுலையுமே என்ட்ராகாது. அப்படி என்ட்ரானாலோ நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் எங்கே உயிருக்கு ஆபத்து வருதுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு போய் அடையும் போது தான் உயிருக்கு ஆபத்து வருது. அதனால தான் இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக பேசும் பொருளாக இருக்குது. மூளைக்கு போய் அப்போ எப்படி அடையுதுன்னும் போது நிறைய பேர் குளிக்கும் போது உள்ளே தம் கட்டுறாங்க. அப்போ உள்ளே முழுங்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மூக்கு வையா மூச்சு இழுத்து விடுவாங்க அப்படின்வாங்க. மூக்கில் அந்த தண்ணியை வந்து அந்த பபிள்ஸை உள்ளே விடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தண்ணியில் இருக்கிற அந்த அகாந்தமிபா அந்த சைனஸ்க்கு போயிடுது. ஸோ அந்த மூக்கில் இருக்கிற சைனஸ் ஏரியாவில் போயிட்டு உட்காந்துக்குது. மூக்கில் இருக்கிற சைனஸ் ஏரியாவில் பலவிதமான நரம்புகள் பிரெயின்லேருந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி நம்ம ஸ்மெல் பண்ணுறோம்ல, பார்த்தோன்னே இது காஃபி ஸ்மெல்லு, இது பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு அப்படின்ட்டு, அந்த ஸ்மெல்லு வந்து அந்த ஆல்ஃபேக்ட்ரின்ற நரம்பு தான் அந்த ஸ்மெல்லுக்கு முக்கியமானது. அந்த நரம்பில் அப்படியே ஒட்டிக்கிட்டு ட்ராவல் பண்ணி பிரெயினுக்கு போய் அடைஞ்சிருது. அப்போ பிரெயினில் போய் அடையும் போது தான் அது வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஃபீவராக மாறுது. அப்போ இந்த அகாந்தமீபா வந்து ஒரு மூளை காய்ச்சலாக உண்டாக்குற இடம் வந்து இதுதான். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், வெரி ஃபேட்டல் அப்படின்றது தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் விஷயம்.
சபரிமலையை வச்சு நம்ம இவங்களோட கேரளா சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் நினைக்கிறேன், அவங்கள வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. பிலிகிரிம்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நாங்கள் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கோன்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நான் சபரிமலைக்கு வருஷம் போகிற ஆள் தான். சின்ன வயசில் நம்ம போகும்போது பம்பா நதின்றது வந்துட்டு எப்படி ஓடும்னு தெரியும் நம்மளுக்கு. நல்லா ஓடும், நம்ம போய் குளிப்போம், ஜாலியாக இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் இங்கே பிரச்சனையே பாருங்கள், ஃப்ரெஷ் வாட்டரில் ரன்னிங் வாட்டரில் இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதாவது ஒரே இடத்துல நிற்கிற தண்ணியில் தான் இங்கே பிரச்சனை. ஆனால் இப்போயே வந்து ஒரு 2010-15க்கு மேலேயே நம்ம திருப்பி சபரிமலைக்கு போகும்போது, நான் 98-7 போகிற சபரிமலைக்கும் இப்போ 2010-15 போகிற சபரிமலை நிறைய வித்தியாசம். முதல் விஷயம், பம்பையில் தண்ணியே இல்லை. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வர தண்ணியை வந்து அந்த இடத்துல ஏதோ இந்த மூட்டைங்கள்லாம் போட்டு அடுக்கி வச்சு ஒரு இடத்துல தேக்கி வைக்கிறாங்க. பெருசாக தண்ணியோட நீர் ஓட்டன்றது கிடையாது. ரெண்டாவது விஷயம் வந்து கூட்டங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது. பக்தர்கள் அப்போ வந்த எண்ணிக்கையோட இப்போ பல லட்சங்கள் கூடியிருக்காங்க. அப்போ பக்தர்கள் எண்ணிக்கை வந்து எல்லாரும் வந்து அதில் நீராடினா தான் அதில் ஒரு புனித நதி, அதில் மாற்று கருத்தில் அதில் நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களோட அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே போட்டு வராங்க அந்த மாதிரி. அப்போ ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, லட்சக்கணக்கான பேர் அதே தேங்கின தண்ணியில் குளிச்சுட்டே இருக்கும் போது அந்த இடத்துல வந்து தண்ணி நம்ம உள்ளே இறங்கும் போதே தெரியுது ப்ராப்பராக இல்லைன்ட்டு. ஸோ நான் ஜென்ரலாக போகும்போது என்ன பண்ணுவேன்னா, காலெல்லாம் கழுவிட்டு தலையில் தண்ணியை தெளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலை ஏறிடுறது. ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப இதுவாக வருவாங்க, ஒரு புனிதத்தோடு வருவாங்க, அப்படியே குளிக்கிறாங்க, எழுந்துக்கிறாங்கன்னும் போது இந்த மாதிரிலாம் ரிஸ்க் ஆக சான்ஸ் இருக்குது. அது கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடியும். இத்தனை பேர் சபரிமலைக்கு வராங்க, நீங்கள் தண்ணியை கூட ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா? ஏன்னா ஒரு அவுட் பிரேக் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ பக்தர்கள் போகிறாங்க, ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு இருந்தால் பெரும்பாலும் பக்தர்கள் கேரளா பக்தரோட அதிகமாக ஆந்திரா தமிழ்நாடு தான் போகிறாங்க. அப்போ இத்தனை பேர் அங்கே போய் குளிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பல்காக இறக்குறாங்க, கிளஸ்டர் மாதிரி இறக்குறாங்க, ப்ராப்ளம் வரப்போகுதுன்ட்டு இந்த இதுக்கெல்லாம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இது இங்கே கிளஸ்டராக இறக்குறாங்கன்னா அப்போ கொரோனா தொற்று மாதிரி இது ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு பரவுமா? அப்படி எஸ். இப்போ வந்து இல்லை, இப்போ என்னென்னா இது வந்து மனுஷங்கிட்ட இன்னொரு மனுஷனுக்குலாம் பரவாது. கிளஸ்டர்னு என்னன்னா ஒரு காமன் சோர்ஸ்லேருந்து பரவுறது. இப்போ பம்பை நதியில் வந்து கண்டாமினேட் ஆயிருக்குன்னா அப்போ அந்த பம்பை நதி வந்து ஒரு காமன் சோர்ஸ். அப்போ அங்கே குளிக்கிற பக்தர்கள் எல்லாருக்குமே அது வந்து பரவும். ஆனால் இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பம்பை நதியில் பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் ஒரு கேர்ஃபுல்னஸ்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் கேரளாவில் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்க. யாருமே காமனாக ஒரு இடத்துலேருந்து இந்த டிசீஸை வாங்கிட்டு வரல. ஒரு சில பேர் வேறு குட்டையில் குளிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் வேலை ஒரு நதியில் பாண்டில் குளிச்சிருக்காங்க, சில பேர் ஒரு ஏரியில் குளிச்சிருக்காங்க, சில பேர் கிணறுல குளிச்சிருக்காங்கன்ட்டு வேறு கிளஸ்டர்லேருந்து தான் வருது. ஆனால் இப்போ அதோட ப்ரீடிங் சீசன் போல் கேஸ் அதிகமாகுது. அதனால் இந்த இடத்துலலாம் குளிக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்து முடிச்சுட்டாங்க. காமன் கிளஸ்டர்னால் என்னென்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து தான் எல்லா கேஸும் வருது, அது காமன் கிளஸ்டர். இப்போ பம்பை நதியில் குளிக்கிறவங்க எல்லாருக்குமே இது வருது அப்படின்னும் போது அப்போ அந்த நதியை மூடணும். அந்த நதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சானிடைஸ் பண்ணணும், அந்த நதியை குளோரினேட் பண்ணணும், அந்த தண்ணிங்க தேக்கி வச்ச தண்ணியெல்லாம் ஓட விட்டுறணும். அங்கே ட்ரையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நோய் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம மீன் பண்ணுறோம். இதில் சப்போஸ் ஒருத்தங்களுக்கு இந்த வைரஸ் பாதிக்குதுன்னா எவ்வளோ நாளில் சிம்டம்ஸ் தெரியும்? என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம்? எஸ், இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு வந்து மூக்கில் வந்து நம்ம ஏறும் போது பெருசாக தெரியாது, ஆனால் அந்த ஆல்ஃபேக்டரி நரம்பு மூலிமா மூளைக்கு போய் அடையும் போது அந்த டைம்லேயே நம்மளுக்கு இந்த மெனிஞ்சைட்டிஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும். மெயினாக கடுமையான காய்ச்சல் ஆரம்பிக்கும். காய்ச்சலோட சேர்த்து இந்த ஃப்ரான்டல் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற சைனஸ் வந்து ஃப்ரான்டல் சைனஸ், இதோட தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்ன ரொம்ப தலைவலிக்குது, ஜுரம் ரொம்ப அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் முதல் இனிஷியல் ஒரு 3-4 நாளாகவே சிம்டம்ஸ் இருக்கும். இது உள்ளே பூந்து இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நாள் ஆகிடும். 5 நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற சிம்டம்ஸும் இந்த ஜுரம், தலைவலி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்துட்டு கிடுகிடுப்பு, இந்த மாதிரி தான் அதிகமாக போகும். ஸோ யாராவது பார்க்க ஒரு வைரஸ் காய்ச்சல் போல், ஒரு டெங்கு போல், ஒரு மலேரியா போல் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு யாராக இருந்தாலும் வந்து எடுத்தோன்னே யோசிப்பாங்க. ஆனால் லேட்டரானால் தான் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, அடுத்த ஒரு 2 நாளில் 3 நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, காக்கா வலிப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிடும், ஆள் மயங்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த கான்ஷியஸ்னஸ் குறைய ஆரம்பிக்கும். இப்போ தான் எல்லோரும் நினைப்பாங்கன்னா ஏதோ தப்பு போல் இருக்குது, இது வந்து வெறும் சாதா வைரஸ் ஜுரம் மாதிரி, டெங்கு மாதிரி, மலேரியா மாதிரி கிடையாது, இதில் வந்து கோமா அளவுக்கு போகிறாங்க, இதில் காக்கா வலிப்பு வருதுன்னும் போது அப்போ மூளை தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுக்கிற ப்ராசஸில் வந்து இறங்குவாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து டாக்டர்ஸ்குள்ளேயே அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்ற மாதிரி இதுதான் வந்து டே டு டே இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு விட்டு ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு தலைவலி ஜுரம்னு வரும்போது நான் அப்போ அந்த இடத்துல ட்ராவல் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம், எந்த இடத்துல நீங்கள் குளிச்சிங்களான்ற ஹிஸ்ட்ரி முக்கியம். அப்போ வந்து நான் டே டு டே கரண்ட் அஃபேர்ஸை நான் படிச்சுக்கிட்டு இருக்கணும், டெய்லி செய்தியை நான் பார்த்தாகணும்.
தேவையில்லாமல் நம்ம வந்து வேறு எதுவும் அமேசான் பார்க்குறதுக்கு நம்மளோட கிளிட்ஸ் சேனல் இந்த மாதிரி சேனல்ஸை பார்த்தா டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு நிறைய தெரியும். கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் நோய்களே நகருது சார். ஓகேங்களா? ஏன்னா எந்த சீசன் எந்த நோய் உருவெடுக்கும்னு தெரியாது. அப்போ ஒரு டாக்டருக்கு ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன் வேணும். அதுமாதிரி மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த இடத்துல நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி மக்கள் தரணும். இப்போ டாக்டர் சில நேரத்தில் மறந்துடுவாங்க கேட்கறதுக்கு, கேட்க ரொட்டீனாக கேட்குற ஹிஸ்ட்ரியை கேட்டுருவாங்க. நிறைய பேர் நீங்கள் எங்கே போனீங்க எங்கே குளிச்சிங்க எல்லா கேஸுக்கும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அந்த ஹிஸ்ட்ரியை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த குட்டையில் தான் குளிச்சிக்கிட்டு இருந்தோம், என் ஃப்ரெண்டுக்கும் ஜுரம் எனக்கும் ஜுரம்னா அப்போ டக்குன்னு ஒரு சஸ்பிஷனே மாறும். ஏன் இதெல்லாம் முக்கியம்னா ஃபார் ஏர்லி டயக்னோசிஸ், அதாவது சீக்கிரமாக ஒரு நோயை கண்டுபிடிக்கிறது எப்பயுமே முக்கியம். எதிரி யாருன்னே தெரியாமல் யாருனாலே அடிக்க முடியாது. இப்போ இந்த எதிரி வந்துட்டு இந்த கிருமி தான் அப்படின்னா அதுக்கேற்ற மருந்தை போட்டு அதை காலி பண்ணலாம். இந்த எதிரி இந்த கிருமி தான் தெரிஞ்சால் ஓகே. எந்த கிருமினே தெரியல ஆனால் ஏதோ ஒரு கிருமினும் போது மசாலா மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ இதில் கொஞ்சம் காரம் போடு, இதில் கொஞ்சம் உப்பு போடு, இதை போடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போடுற மாதிரி ஆகிடும். அது கரெக்டாக வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன் வந்து டாக்டருக்கு முக்கியம். ஸோ இந்த அறிகுறிகள் தான் ரொம்ப கிளாசிக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகுதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். இது மூளையே திங்குதுன்னா மூளையை கம்ப்ளீட்டாக அரிச்சிருமா? அது எப்படி டாக்டர்? அது ஏன் பிரெயின் ஈட்டிங்னா ஜென்ரலாக அமீபாவோட வேலை என்னன்னா கீழே அந்த தண்ணியில் உட்காந்துக்கிட்டு சின்ன சின்ன அந்த பிளான்ட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? பிளான்ட் ஈட்டிங் பண்ணும். அப்போ அதே மூளைக்கு போயிட்டு மூளை காய்ச்சல் ஏற்படுத்தும் போது கொலோக்கியலாக பிரெயின் ஈட்டிங் பிரெயின் ஈட்டிங் அமீபா அது ஏன்னா அது அங்கே தானே சாப்பிடுது. இப்போ மூளைக்கு வந்துருச்சு நம்ம மூளையும் சாப்பிடுதுன்ற மாதிரி. ஆனால் அது மெயின் பிரச்சனை என்ன உண்டாகும்னா அந்த பிரெயினில் வந்து அது போயிட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது மூளை வீங்கிக்கும். ஏன் மூளை வீங்கிக்குது அப்படின்னா நம்மளோட பாடிக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அந்த எதிர்ப்பு சக்தி உடனே ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பாடி என்ன பண்ணணும், நம்ம மூளைக்கு வந்துட்டு வீக்கத்தை அதிகமாக கொடுக்கும், ரெட்னஸை கொடுக்கும். எதுக்குன்னா அந்த இடத்த ஃபைட் பண்ணுறதுக்கு. சின்னதாக நம்ம கீரல் போட்டாலே சுற்றி ரெட் ஆகிடுதுல சார். ஏன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் ஒன்று நம்ம உடம்பு ஏற்படுத்தும். அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நம்ம உடம்பு வந்து மூளைக்கு சுற்றி ஏற்படுத்தும் போது மூளையோட வீக்கம் ரொம்ப அதிகமாகும். மூளை வீக்கம் இன்னும் அதிகமாகும் போது மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்கிறது இன்னும் அதிகமாகும் போது பிரெயின் உள்ள இருக்கிற ப்ரெஷர்லாம் ஏறும். அது பேர் தான் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த ஐசிடி ரொம்ப ஏறும் போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், திடீர்னு உயிர் இழக்கலாம், ஹார்ட் ரேட் குறையலாம், ப்ரீத்திங் டக்குன்னு நின்று போகலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப டஃப் ஃபைட்டிங். இப்போ ஒரு 10 பேர் அட்மிட் ஆகிறாங்கன்னா ஒரு 2-3 பேர் அதில் இறக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 20 to 30% வந்துட்டு கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் இருக்குது. அதாவது இறக்கு சதவீதம்ன்றது ஒரு 30 விழுக்காடு, 20-30, அது அதிகம். 10 பேர் அட்மிட் ஆகிறாங்க, அதில் 3 பேர் இறக்குறாங்கன்னா அப்படியே கணக்கு போடுங்க. அப்போ 100 பேரில் 20 பேர் எடுப்பான். ஓகேங்களா? அப்போ வந்து டெத் எண்ணிக்கை அதிகமாக இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ கேஸ் ஃபெட்டாலிட்டி அதிகன்றதுனால தான் இதை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்ததுக்கப்புறம் வரும்போதே லேட் ஸ்டேஜில் வருவாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் ஜுரம்னும் போது நானே ஜுரம் இருந்தால் கூட முதல்ல எடுத்தோன்னு போய் என்னென்னு போய் பார்க்க மாட்டேன். ஒரு 2-3 நாள் ஜுரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, தலைவலினும் போது அப்புறம் போய் பார்ப்போம். டாக்டர் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துடணும். அப்படின்னு போது அதுக்குள்ளே பிரெயினில் போய் கிட்டத்தட்ட வேலையை முடிச்சு வச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி இந்த லேட் ஸ்டேஜில் வர்றதுன்னும் போது அப்புறம் டெத்தோட சான்ஸ் அதிகமாகுது இல்லை சார். அதை தான் இங்கே பிரச்சனை. இதில் வல்னரபிள் செக்ஷன்ஸ்னு யாராவது இருக்காங்களா? வல்னரபிள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு எதுவும் பெருசாக கிடையாது. ஓகேங்களா? ஆனால் உங்கள் பாடியில் ஆல்ரெடி பலவிதமான இணை நோய்கள் இருந்ததுன்னா அப்போ கூட சேர்ந்து இதையும் சுமக்கிறது கஷ்டம். அவ்வளோதான் பேசிக்காக சொல்ல முடியுமே தவிர யார் குழந்தை குட்டையில் குளித்தாலும் சரி, தாத்தா குட்டையில் குளித்தாலும் சரி, நான் குளித்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் இது வந்து ஈக்குவலாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே மூக்கு இருக்குது, எல்லாருக்கும் சைனஸ் இருக்குது, எல்லாருக்கும் நரம்பு இருக்குது, எல்லாருக்கும் மூளை இருக்குது. அப்போ எல்லாருக்கும் பரவும். அதனால் யாருமே வல்னரபிள் செக்ஷனும் கிடையாது. ஆனால் வந்துட்டு ஒரு தாத்தாக்கு அந்த கிருமி தாக்கியிருக்கு, எனக்கு அந்த கிருமி தாக்கியிருக்குன்னா சர்வைவல் சான்சஸ் எனக்கு அதிகம். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கேன், எனக்கு பிபி ப்ரெஷர் எதுவும் கிடையாது, என் வயசு சின்ன வயசு, உடம்பு கொஞ்சம் எந்த மருந்து போட்டாலும் ஒத்துக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக வராது. ஆனால் இதே ஒரு 60-70 வயசு தாத்தாக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் லோவாக இருக்கும், டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு இத்தனை மருந்துங்க போட முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஃபேவர் கிடைக்குமே தவிர மற்றபடி வந்துட்டு பாதிப்பு இந்த கிருமினால என்னும் போது எல்லாருக்கும் பாதிக்கலாம். ஆனால் எனக்கு சர்வைவல் சான்சஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வயசானவங்களோன்றது தான் பார்வை. இப்போ நம்ம பம்பை நதினு பேசுகிறோம் டாக்டர். ஆனால் இங்கே தமிழகத்துலேயுமே நிறைய இடங்களில் குட்டைகள்லாம் இருக்குது, சிறுவர்கள் குளிக்கிறத பார்க்குறோம், பாண்ட் இருக்குது. இந்த மாதிரி இதுலேயும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நிறைய கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் ரிப்போர்ட்டடாக போயிடும் சார். டெத்ஸ் வந்து 1-2 நடந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல்னால இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் மூடப்பட்டுரும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு கேஸையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிரெயின் எடுத்து இந்த பிரெயினில் அமீபா இருந்தது, எந்த நதியில் குளித்தாங்க, அங்கே போய் சுகாதாரம் பண்ணணும், அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து பண்ணால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணுறதில்ல. நிறைய கேஸ் காய்ச்சல் வரும்போது சரி சம் வைரல் ஃபீவர், சம் வைரல் மெனிஞ்சைட்டிஸ், வைரல் என்கெஃபலைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கேஸ் ஜென்ரலாக மூடப்பட்டுரும். ஏன்னா வந்து இதில் வந்து இறப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்தாங்கன்னா ஒரு பார்வைக்கு வரும். இப்போ கேரளாலேயே வந்துட்டு இப்போ மட்டும்தான் இது நடந்திருக்கானா கிடையாது, வருஷம்
வருஷம் ஃபுல்லாக நடக்கும். ஆனால் ஒரு கேஸ் 2 கேஸ் போது அங்கங்கே இருக்கும்போது யாரும் கண்டுக்க முடியாது. ஆனால் ஒரு இடத்துல பல்காக கொஞ்சம் சீக்கிரமான ஒரு டைமில் இத்தனை பேர் இறக்குறாங்கன்னும் போது தான் ஒரு பேச்சு பொருளாகுது, அந்த மாதிரி ஆகுது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல குட்டைகள் இருக்கும், பல பாண்டுகள் இருக்கும், பல நதிகள் இருக்கும். அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கிணறுகள் இருக்கும். இந்த மாதிரி கேசஸ் வருவானா கண்டிப்பாக வரும். இந்த வைரஸ் காமன் தான் சார், இந்த அமீபா காமன் தான், ரொம்ப காமன் சார். அது நம்மள மாதிரி ஒரு உயிரினம் தான் சார். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா செடிகளில் வாழ்கிற, அந்த தண்ணியில் வாழ்கிற ஒரு ஒரு ஆர்கானிசம். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும்போது நம்மளுக்கு சான்சஸ் அதிகமாகுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டையிலலாம் இருக்கும்போது மேலாக்கா இல்லாமல் ரொம்ப கீழே போயிட்டு நோண்டுறாங்க, அந்த மண்ணுங்களை ரொம்ப நோண்டுறாங்க, கலர்றாங்க. அந்த மண்ணுங்களை போட்டு இது பண்ணும்போது அழகாக வரும், நிறைய இருக்கும். அங்கே தானே அதுங்கெல்லாம் வந்து குடியிருக்குங்க. ஸோ அப்போ நம்ம பசங்கள் எல்லாம் மூக்கில் இருக்கிறாங்க, அதை பண்ணுறாங்கன்னா ஸோ ஆங்காங்கே கண்டிப்பாக இந்த கேசஸ் இருக்கும் சார். அதில் மாற்று கருத்து இல்லை. இதை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அதை ப்ரொடியூஸ் ஆகி ஒரு இடம் கண்டாமினேட் ஆகிருக்கு, அந்த இடத்துல அவ்வளோ நிறைய இருக்குன்னா அதை நம்ம சுகாதாரத்துறை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த இடத்த வந்து குளோரினேட் பண்ணி அதோட எண்ணிக்கைகளை வந்து அழிக்கணும். இல்லை ஏன்னா அதில் வந்து எல்லாரும் போய் குளிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஈவன் ஸ்விம்மிங் பூலே ரொம்ப நாள் வந்துட்டு யூஸ் பண்ணாத ஸ்விம்மிங் பூலாக இருக்குது, பாசி ஃபுல்லாக படிஞ்சு கிடக்குதுன்னா அங்கே வந்துடுங்க. ஓகேங்களா? வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபங்கஸ் இருக்கும், இவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்விம்மிங் பூலை திடீர்னு நம்ம ஆளுங்க போய் குதிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னும் போது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்விம்மிங் பூலுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், குளோரினேட் பண்ணணும், இத்தனை ppm மெயின்டைன் பண்ணணும், தண்ணி இத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. ஆனால் குட்டைக்கோ இதுக்கோ நம்ம ரூல்ஸ் வைக்க முடியாது. அது நம்ம ஆளுங்களே நம்ம பார்த்து பண்ணிக்கிறது தான். ஸோ இது எல்லாமே வந்து நிதர்சனமான ஒரு பார்வை. அந்த மாதிரி கேசஸ் அதிகமாகும் போது அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் குளோரினேட் பண்ணணுன்றது இம்பார்ட்டன்ட். இதில் கேரளா எல்லா வாட்டியும் ஆந்த்ராக்ஸ்லேருந்து இந்த மாதிரி எல்லா வைரஸுமே கோவிட்லேருந்து எல்லாமே கேரளா ஒரு பெரிய வல்னரபுளாக ஒரு பேசுபொருளாகவே இருக்கே சார் எல்லா வாட்டியும். கேரளா வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் எப்பவுமே வரவேற்கிறேன். ஏன்னா எல்லா உயிரினமும் நல்லா செழிப்பாக வாழக்கூடிய ஒரு இடம் வந்து கேரளா சார். ஓகேங்களா? ஸோ அப்போ வர கேஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள், அங்கே இருக்கிற அனிமல்ஸ் மூலியமாகவோ இல்லை அங்கே இருக்கிற விலங்குகள் மூலியமாகவோ இல்லைனா வந்துட்டு கிருமிங்க மூலியமாகவோ எல்லாமே அது மூலியமாக தான் வர நோய்களாக இருக்கும். எதுவுமே வந்து மேன்மேட் டிசாஸ்டர் எதுவுமே இருக்காது, நேச்சுரல் அக்கரிங் டிசீசஸ் தான் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க இன்னும் அவங்களோட அந்த இயற்கை வளத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இயற்கை கிருமிகள் நல்லா வளருது, இயற்கையினால் வரக்கூடிய கிருமிகள் வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா கேரளா உங்களுக்கு தெரியும் அடர்த்தியான ஃபாரஸ்ட் ஏரியாஸ் ரொம்ப அதிகம். எங்கள் வீடுங்கள்லாம் ஆடுங்கள் நடுவில் தான் வீடு இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர வீடுங்க அது மாதிரி ரொம்ப ஒரு சில சிட்டிஸ் ரொம்ப சின்ன இடத்துல தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய வீடுங்க இருக்குமே தவிர மீதி எல்லா ட்ராவல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் ஏகப்பட்டது இருக்கும், நிறைய நதிகள் ஓடும், நிறைய குட்டைகள் இருக்கணும் போது இந்த மாதிரி கிருமிகள் வந்து ஈஸியாக பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து உள்ளது. இப்போ நிப்பா வைரஸ் அங்கே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எதனால்? வௌவால்னால அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. கோவிடுமே அங்கே தான். கோவிட், ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் அதே மாதிரி இந்த மாதிரி அக்காந்தமீபா எல்லாமே நேச்சரை சார்ந்த நோய்கள் அப்படின்னும் போது கேரளாவை நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்றதுனால வரதான் செய்யும். இப்போ இதுக்கு நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிகாஷன் அப்படின்னும் போது சார், இந்த டைவர்ஸு இந்த மாதிரி குட்டையிலலாம் ரொம்ப குளிக்கிறீங்க அப்படின்னும் போது இப்போ சபரிமலை பயணத்துக்கு போகிறீங்க இல்லை ஒரு கேரளா போகிறோம், அந்த இடத்துல கொஞ்சம் இப்போ அதிகமாக காணப்படுது, பல பேர் அங்கே இறக்குறாங்கன்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போ நானே சொன்னேன், நான் போகும்போது கடந்த ஒரு 3-4 வருஷமாக வந்து உள்ளே இறங்குறது இல்லை, காலை மட்டும் கழுவிட்டு தெளிச்சுட்டு வந்துடுறேன். நான் மேலே இருக்கிற தண்ணியில் இருக்காது, ரேர் தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, 1 லட்சம் பக்தர்கள் போகிறாங்க சார், அவங்க போய் கலரி விட்டு வந்துருவானுங்க, கீழே இருக்கிறதுல மேலே வரும், டக்குன்னு நீங்கள் இறங்குவீங்க. ஸோ எது கீழே இருக்கும் மேலே இருக்குன்னு தெரியும். இப்போ நீங்கள் மட்டும் தான் ஃபஸ்ட் ஆள் குளிக்க போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, கீழே தான் இருக்கும். ஆனால் நம்ம போய் குளிக்கிறோம் 10-15 1 லட்சம் பேர் இறங்கி டம்மு டம்முன்னு பண்ணிட்டு வரும்போது எல்லாமே மிக்ஸ் ஆயிரும்ல சார். ஸோ அதனால் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த மூக்கு உள்ளே போகாமல் தடுத்துக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ஈவன் அந்த தண்ணியை குடித்தா கூட இந்த நோய் வராது, உள்ள வயிற்றுக்கு போனால் கூட மூளைக்காய்ச்சல் வராது. ஏதோ ஒரு 1 day 2 day மேபி உங்களுக்கு வயிறு வலி வயிற்று போக்கு இருக்கலாமே தவிர அதை தாண்டி உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இங்கே பிரச்சனை இந்த மூளைக்காய்ச்சல் காரணமே மூக்குள்ள என்ட்ராவர் தான். அப்போ மூக்குள்ள தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். அப்போ மூக்குள்ள தண்ணி போகாமல் பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இப்படி மூக்கு பிடிச்சுன்னு போவாங்க, சில பேர் நேசல் கிளிப்பு போட்டுப்பாங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஏன் அப்படி கஷ்டப்பட்டு உள்ளே போகிறீங்கன்றேன். தண்ணி பார்த்தாலே தெரியுது மோசமாக இருக்குன்ட்டு. நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கை பேசிஸில் ஒரு தெளிச்சுட்டு போகலாமே, ஸோ போகலாமே, திருப்பி நம்ம வந்து நல்லா குளிச்சிக்கலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது, ஐயப்பன் என்ன வேணான்னு சொல்ல போகிறாரா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்தி நம்மக்கிட்ட தானே சார் இருக்குது. அதனால் இதெல்லாமே வந்து மக்கள் வந்து மெயினாக பார்க்கணும். அதுமாதிரி குட்டையில் இதெல்லாம் மாதிரிலாம் குளிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். இந்த மாதிரி கிருமிகள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் லோவரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாமல் அண்டர் வாட்டர் டைவிங்கில் போயிட்டு அங்கே ரொம்ப இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் மேலாக்காக இருந்துக்கிறது. எவ்வளோ அட்டாக்ஸ் சிலதெல்லாம் முதல்ல இருக்கும் சார், குரோக்கடைல் அட்டாக்ல அதெல்லாம் டைரக்ட் அட்டாக்கு, இவெல்லாம் சின்னவன். ஓகேங்களா? சின்னதாக எனக்கு யாருக்காவது ஒருத்தர் முதல்ல எல்லாம் ஒரே போட்டு விட்டுரும். அப்போல்லாம் அதில் நம்ம யார் போய் கேஸ் போடுறது, முதல்ல கடிச்சு காலினா. ஸோ அதனால் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இவங்க
இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளுங்க தான். தேர் ஆல் சைலண்ட் predators அண்ட் தே டோன்ட் கம் அண்ட் harm us. அவங்க இடத்துக்கு நம்ம போய் ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணும்போது ஏதாவது 1-2 அக்கரன்ஸ் வரதானே செய்யும். ஸோ மக்களான நம்ம தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி தண்ணிங்களுக்கு வந்து போகிறத அவாய்ட் பண்ணுறது, போகிற மாதிரி இருந்தாலும் தேவையான ப்ரிகாஷன்ஸை கரெக்டாக எடுத்துக்கிறது, அங்கே வேறு எந்த உயிரினமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திக்கிறது, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம வேறு ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளே என்ட்ராகிறோம் அப்படின்னும் போது அவங்க ஸ்பீஷீஸ் வந்து நம்மளை தாக்க தானே செய்வாங்க. அதுக்கு நம்ம அவங்கள பள்ளி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் வாழ்ந்தால் தான் சார் நம்மளும் வாழ முடியும். அங்கே தண்ணியை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுல இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான அங்கத்தை வைக்கிறாங்க. இந்த ஆல்கே, அமீபா இவங்களாம் தான் அந்த மீனுக்கு ஒரு மெயின் சாப்பாடு. மீன் தான் பலவேறு பேருக்கு நம்மளுக்கு இனமாக இருக்குது, சாப்பாடாக இருக்குது. எல்லாமே ஒரு சைக்கிள் தானே சார். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.